அஹப்பு சூரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சூரா சூரத்துல் ஃபலக். சூரத்துல் ஃபலக் இதை படிச்சுதான் நான் இன்னைக்கு ஓதுனேன் இஷாவுல 2வது ரக்காத்துல. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூரா சூரத்துல் ஃபலக். ஏன் எதுக்குங்கிறது இன்ஷா அல்லாஹ் விளக்கமா பார்ப்போம். சூரத்துல் ஃபலக் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூரா. இது சஹியான ஹதீஸ், நிறைய கிரந்தங்கள்ல பதிவாகி இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்தி. சூரத்துல் ஃபலக் என்ன, அது எப்படி பார்ப்போம். قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூரா. அப்ப இது விருப்பமானது அடுத்து வெறுப்பானதுன்னு அர்த்தம் அல்ல. இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி அடுத்ததுக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்குங்கிறது நான் சொல்லிட்டேன். இந்த ஹதீஸ் எப்படி வருது, இதுக்கு ஆதாரம் என்ன, நீங்களா சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஅல்லக்து பிகதமி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பிடிச்சேன். காலை பிடிச்சேன்னா எப்படி, காலை கீழே விழுந்து பிடிக்கிறது அல்ல. அவங்க ஒரு வாகனத்துல இருந்தாங்க, குதிரையில ஒட்டகத்துல இருக்கும் பொழுது வாகனத்துல பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது இவங்க நடந்து போறாங்க, ரசூலாவோட பேசி போறாங்க. அப்படித்தானே, ஒரு ஆள் பைசிக்கல்ல மெதுவா போகும்போது நம்ம கை பிடிச்சிட்டு போற மாதிரி இவரும் போறாங்க. போற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இவங்க அந்த கைய என்ன ரெண்டுமே எற்ற தூரத்துல இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹோட காலை பிடிச்சிட்டு கேக்குறாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் அக்ரினி சூரத்த ஹூத் வ சூரத்த யூசுப். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க சூரா ஹூதையும் சூரா யூசுஃபை எனக்கு ஓதி காட்டுங்க. நீங்க இந்த சூரா ஓதுங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது. அப்ப ஓதி காட்டுங்க. அக்ரினி சூரத்த ஹூத் வ சூரத்த யூசுப், சூரா ஹூதையும் யூசுஃபையும். அப்ப ஹூதும் மிக முக்கியமான சூரா, சூரா யூசுப் மிக முக்கியமான சூரா, எல்லாம் முக்கியமான சூரா. அப்ப இதுல முக்கியமான மெசேஜ்கள் செய்திகள் சொல்லப்படுது. அப்ப சூரா யூசுப்லயும் அழகான சம்பவம், அதே மாதிரி படிப்பினைக்குரிய விஷயங்கள் சொல்லப்படுது. அதனால அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உக்பத் இப்னு ஆமிர், உக்பத் இப்னு ஆமிரே, இன்னக லம் தக்ரா சூரத்தன் إنك لم تقرأ سورة أحب إلى الله عز وجل ولا أبلغ عنده من قل أعوذ برب الفلق. அதாவது நீ சூரா ஹூத் சூரா யூசுப் பத்தி கேக்குறீங்க உக்பத் இப்னு ஆமிரே. அதாவது அல்லாஹ்வுக்கு குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவை விட மிக விருப்பமான, அதே நேரம் கருத்துக்கள் முழுமையான ஒரு சூறாவை நீ அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது, குல் அஊது பிரப்பில் ஃபலக்கை தவிர. அப்ப அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக். விஷயங்கள் அதே போன்று உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றினுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நாம் ஓதுவதில் பரிபூரணமானது. அபிலகனா என்ன, பரிபூரணமானது. அக்மல் அத்தமுண்டு வழக்கம் சொல்லுவாங்க முஹத்திஸ், ஹதீஸ் துறை அறிஞர்கள். அப்ப அபிலகண்டா பரிபூரணமான சூரா. பரிபூரணமாக ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறதுக்கு மிக பரிபூர்ணமான சூறாவும் குல் அஊது பிரப்பில் ஃபலக், மிக விருப்பமான அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சூறாவும் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்பதாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னக லம் தக்ரா சூரத்தன், நீங்க எந்த சூறாவையும் ஓத முடியாது, அஹப்ப இலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்று, எதை விட, சூரத்துல் ஃபலக்கை விட மிக விருப்பமான ஒரு சூறாவை நீங்கள் ஓத முடியாது. அதே போன்று வலா அப்லக இன்தஹு, அதாவது கருத்துக்களில் மிக பூரணமான ஒன்று சூரத்துல் ஃபலக்கை தவிர வேற ஒன்றை நீங்கள் ஓத முடியாதுன்னு அர்த்தம் என்ன, நீங்க ஓதுற சூறாக்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும், ரெண்டாவது என்ன, அபிலக இந்தஹு. அபிலக இந்தஹுடா என்ன, அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடுற வார்த்தைகளில் பரிபூரணமானது. அபிலக இந்தஹுடா அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடுறதில் பரிபூர்ணமானது. பொதுவாக அபிலகன்னா பரிபூர்ணமானது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஹதீஸை வச்சு புரிஞ்சு கொள்ளணும். அவ்வளவுதானே. அப்ப குல் அஊது பிரப்பில் ஃபலக். இப்ப இந்த சூரத்துல் ஃபலக் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில, இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் சொல்றேன். குல் அஊது பிரப்பில் ஃபலக்குக்கு இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது. 17349 செய்தி. ஹம்சா அஹ்மத் ஜெயின் இஸ்னாது ஸஹீஹ் சொல்றாங்க. இது இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் சம்பந்தமாக முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய இந்த செய்தி ஹதீஸ் சஹீஹானது. அதே மாதிரி இன்னும் நிறைய கிரந்தங்கள்லயும் வருது. இது ஒரு கிரந்தத்துல மட்டுமல்ல, நிறைய அறிவிப்பாளர் வரிசையில வருது. இது சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. அப்ப 17349 ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல. இதான அந்த ஹதீஸினுடைய இலக்கம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதுக்கு நிறைய சிறப்புகள் மேலும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல நான் இப்ப
ஒரு சிறப்பு மட்டும் இன்னொரு ஹதீஸ்ல இருந்து நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சூரத்துல் ஃபலக் என்ன சொல்ல வருது, ஏன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானங்கிற மெசேஜ் என்னங்கிறத சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ரைட். அப்துல்லா இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹரஜ்னா ஃபி லைலத்தின் மத்தீரா, அதாவது நாங்க ஒரு நாள் வெளிக்கிளம்பி சென்றோம். எப்படிப்பட்ட நாள் இரவு என்று சொன்னா, மழை அதிகமா பொழிந்து கொண்டிருந்தது. வதுல்மா ஷதீதா, இருள், இருள் படர்ந்து மிக மிக இருள் சூழ்ந்த ஒரு இரவு, கடுமையான மழை. அந்த இரவுல நாங்க வெளிக்கிளம்பி சென்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க எல்லாம் போறோம். யார் சொல்றது? அப்துல்லா இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. நத்லுபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி லனா. இப்ப நாங்க இருள் தானே, இப்ப இருள் காரிருளாக இருக்குது. இப்ப நாங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி பார்க்கிறோம். தேடி போனா கால சொல்றாங்க ஃபஅத்ரக்துஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, குல்னு சொன்னாங்க. குல்னா என்ன? ஓதுவீராக, கூறுவீராக, ஓதுங்க அப்படின்னாங்க. கோதுனா ஏதாவது சொல்லுங்க, ஓதுங்க, கூறுங்க. குல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல அர்த்தம் நீங்க ஓதுங்க. அப்ப ஃபலம குஷியன், என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது, ஓத முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சும்ம கால குல் ஃபலம் அகுல் ஷையன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப சொல்லுங்க, கூறுங்க, ஏதாவது ஓதுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்னால இப்ப ஓத முடியாது என்று சொல்லி சொல்றாங்க. ஏதோ ஓத. கால ஃபகுல்து மா அகுல். இப்ப சொன்னாங்க கால குல், மூன்றாவது விடத்தை சொல்ற பொழுது கூறுங்க, சொல்லுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்க, ஃபகுல்து மா அகுல், நான் என்ன ஓத அப்படின்னு கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க, வல் முஅவ்விதத்தைன், முஅவ்விதத்தைன் ஓதுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க, முஅவ்விதத்தைன் ஓதுங்க. அப்ப குல் ஹுவல்லாஹு அஹத், முஅவ்விதத்தைன் எது? குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ். இந்த மூன்று சூறாவையும் ஓதுங்க சொல்லி போட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் ஹுவல்லாஹு அஹதையும் முஅவ்விதத்தைன், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ் ஒரு மனிதர் ஹீன தும்சி வ துஸ்பி ஸலாஸ மர்ராத், காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம். புரியுதா? குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த மூன்றையும் காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம் நீங்க ஓதினா தக்ஃபீக மின் குல்லி ஷை, அனைத்து தீங்கிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அனைத்து தீங்கிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ரைட். அப்ப இந்த ஹதீஸ் வந்து இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் சுனன் திர்மிதியில 2829 செய்தியா பதிவு செஞ்சுக்கிறாங்க. சுனன் திர்மிதியில பார்த்த அந்த நம்பர்ல ஸஹீஹ் சுனன் திர்மிதியில தான் இருக்குது இந்த ஹதீஸ். அதாவது என்னன்னு சொன்னால், இந்த 3 சூரா, அதாவது இப்ப குல் ஹுவல்லாஹு நமக்கு சிறப்பு தெரியும். குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ், இந்த சூறாக்கள் ஓதுனா, காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம் ஓதுனா இது ஆதாரபூர்வமான செய்திதான். இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுல தான் பார்த்தோம். இது ஒரு விளக்கத்துக்கு சொல்றோம், தானே? அப்ப குல் ஹுவல்லாஹு அஹதையும், குல் அஊது பிறப்பில் ஃபலக்கையும், குல் அஊது பிறப்பின் நாஸையும் காலையில 3 விடுத்தம், மாலையில 3 விடுத்தம் யார் ஓதுகிறாரோ அவருக்கு அந்த நாள்ல தீங்கிழைக்கக்கூடிய அனைத்துல இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று ஏனைய பாதுகாப்பு தேடக்கூடியதில் இது சிறந்ததாக இருக்கும். அப்ப எனவே இதை நம்ம என்ன செய்யணும்? ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹைர். அது மாதிரி நிறைய இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸல், இந்த குல் அஊது பிறப்பில் ஃபலக் சம்பந்தமாகவும் நிறைய ஹதீஸல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல சில சரியானதும் இருக்குது, ஆதாரபூர்வமானதும் இருக்குது, ஆதாரமற்றதும் இருக்குது. ஆனால் இந்த அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது என்று வரக்கூடிய ஹதீஸும் இப்ப நம்ம சொன்னது வந்து ரெண்டுமே சஹீஹானது. இப்ப நம்ம குல் அஊது பிறப்பில் ஃபலக்ல அப்படி என்ன இருக்கு விசேஷம்? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஹப்பில் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான சூரா இது. அப்ப அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சூரா என்பதுக்குரிய அர்த்தம் என்ன? அதை நம்ம எப்படி எங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லாஹ்வோட அன்பை பெறுவதற்கு? 2 விஷயம் இருக்குது. ஒன்று பாருங்க, முதலாவது குல் அஊது பிறப்பில் ஃபலக்னா என்ன? அதிகாலை. ஃபலக்னா என்ன? சுபஹ். அதிகாலை. அவுது பிறப்பில் ஃபலக், சுபஹினுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபியே நீர் கூறுவீராக. மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு. அனைத்து தீங்கிழைக்கக்கூடிய அனைத்து படைப்புகள் எதெல்லாம் உலகத்தில் உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கின்றனவோ அதிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? படிச்சு கொடுக்குறான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப். அப்படின்னா என்ன? காரிருள் அது பரவும் பொழுது அதுல இருக்கக்கூடிய தீங்குகள்.
இப்ப இருள்கள்ல இருந்து அந்த பாம்பு வருது, இருள்கள் சூழ்ந்து விட்டா, காரிருள் ஆகிவிட்டா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்ப அது என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அந்த மழை மழை பெஞ்சு கொண்டிருக்குது, இருளாயிருக்குது, வெளியே போனால் என்ன செய்யும்? மழை அதிகமா பெய்யும் பொழுது விஷஜந்துக்கள் வெளியே வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி விஷஜந்துக்கள் அதனுடைய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்ப இந்த நேரத்துல உங்கள இருந்து அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொன்னா இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. அது ஜின்கள்ல இருந்து, ஷைத்தான்ல இருந்து, சூனியக்காரர்கள், செய்வினைக்காரர்கள், அதே போன்று யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ, உங்கள் மீது பொறாமைப்படுகிறார்களோ, கண்ணீர், இதுல இருந்து பாதுகாப்பு, எல்லாத்தையும் பாதுகாப்பு. மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். இரவுல நீங்க பயந்து 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 நீங்க இருந்தா இதை ஓதிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத். முடிச்சுக்களில் ஊதக்கூடிய பெண்களினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடு. அப்ப ஏன் பெண்கள் ஆண்கள் செய்யற இல்லையா? அதிகமாக குர்ஆன்ல ஒரு வளமை இருக்கிறது, அதிகமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்களைத்தான் அது குறித்து வரும் தானே. அதிகமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதே போன்று அதுக்கு முற்பட்ட சில முற்பட்ட காலப்பகுதி எல்லாம் பெண்கள் அதிகமாக என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்க. முடிச்சுக்கள்ல ஊதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத். நஃபதண்டா என்ன? ஊதுறது. உகத்னா அக்த், உகத், உகுதா, உகுதாட ஜம் என்ன? உகத். முடிச்சுக்களை போட்டு. அப்ப என்ன முடிச்சுக்களை ஏன் போடுறது? ஒரு முடிச்சா போடுறது. இப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்? மனிதன் தூங்குனா 3 முடிச்சு போடுவான் தலையில. அப்ப அது முடிச்சு போடுறது என்பது ஒரு தீங்கிழைக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அவங்க செய்யறது. ஓதி ஊதி மந்திரிச்சு, அது ஹராம், பச்சை ஹராம். செய்வினையோ சூனிய செய்யறதெல்லாம் பச்சை ஷிர்க் மாதிரி இணைய. இப்ப அந்த சபல் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய மிக பயங்கரமான 7 பாவங்கள்ல உண்டு. ஷிர்க்குக்கு பிறகு சிஹர், அது மாதிரி 7 பாவங்கள் வருதானே. சூனியம் அந்த எல்லாம் அப்படி ஒரு மிக பயங்கரமான பாவம். அப்ப எனவே இப்படி ஓதக்கூடிய பெண், எப்படி ஓதி ஊதக்கூடிய, அவங்க ஓதுறது ஷிர்கான வார்த்தைகள், அது மாதிரி இப்படியான முடிச்சுக்கள்ல ஊதக்கூடிய பெண்கள்ல இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப யார் யார் பெண்கள்ல இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வந்துருது. அப்ப பெண்கள்ல இருந்து மட்டும் தானே பாதுகாப்பு? இல்ல, ஆண்கள்ல இருந்தும் யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ, உங்களுக்கு எதிராக முடிச்சுக்கள்ல ஊதுகிறார்களோ, செய்வினை செய்கிறார்களோ, சூனியம் செய்கிறார்களோ, அவர்கள்ல இருந்து பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா கேட்கும்படி சொல்றான். அப்ப அல்லாஹ்வே சொல்றான், முடிச்சுக்கள்ல ஊதக்கூடியவங்கள இருந்து பாதுகாப்பு தேடுங்க. அப்ப ஒன்று இருக்க போய் தான் நல்லா பாதுகாப்பு தேட சொல்றான். இல்லாத ஒன்றுல இருந்து எப்படி பாதுகாப்பு தேட சொல்லுவான் அல்லாஹ் தஆலா? வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத். அதே மாதிரி வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஹாசித்னா யாரு? பொறாமைக்காரன். ஹசத்னா என்ன? பொறாமைப்படும் வேளையிலே, பொறாமையிலிருந்து பொறாமைப்படக்கூடியவன் பொறாமைப்படும் வேளையிலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப எல்லா தீங்குகளும், எல்லா தீங்குகளுடைய கெடுதி, அதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எங்களுக்கு. மின் ஷர்ரி குல் பில் ஃபலக் என்பது அந்த அல்லாஹ் நாங்க புகழ்ந்து போட்டு மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைச்ச எல்லாமே அதுல இருந்தா ஒன்னொன்னா பிரியுது. அதுக்குள்ள எல்லாம் வந்துரும். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைச்சதுக்குள்ள எல்லாம் வந்துரும். மின் ஷர்ரி மா ஹலக், அதுக்கு வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். அப்ப எனவே இந்த சூரா என்பது ஆழமான கருத்துக்களை, மிக மிக செறிவான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக எங்களுக்கு வந்திருப்பதனால் இந்த சூரா மிக மிக பூர்த்தியானதாக இருக்கின்றது.